நம்ம சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் ஜான் ஜெரோம் பொறுத்த வரைக்கும் அவர் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் மீறி இப்ப அவர் வாழ்க்கை டேக் ஆஃப் ஆகி ரொம்ப பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காரு. அவரும் ஜீவிதாவும் தங்களுடைய முதல் இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம இலங்கையில லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி நிறைய அற்புதமான இளையராஜா எஸ்பிபி பாடல்களை பாடி செம்மையா தெரிவிக்க விட்டுருக்காங்க. நம்ம சூப்பர் சிங்கர்ல நிறைய அற்புதமான பாடல்களை பாடி இந்த சீசனுடைய எஸ்பிபியா பாராட்ட பெற்ற நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஜான் ஜெரோம் அவர்கள் தான் டைட்டில் வின்னரா வெற்றி பெற்றிருந்தாரு. அதை தொடர்ந்து அவர் கூட சேர்ந்து பாடி அசத்தின ஜீவிதா அவர்கள் இந்த சீசனுடைய ரன்னர் அப்பாவை வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த சீசனுடைய ஹைலைட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல்கள் எல்லாமே சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா இருந்தது. இந்த நிலையில தான் நம்ம ஜான் ஜெரோம், ஜீவிதா, ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் மற்றும் நிறைய சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் சரியப்பா லிட்டில் சாம்ப்ஸனுடைய டைட்டில் வின்னரா வெற்றி பெற்ற கில்மிஷா இவங்க எல்லாருமே சேர்ந்து தங்களுடைய முதல் இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம இலங்கையில செம்ம சூப்பரா பாடி தொடங்கியிருக்காங்க. இந்த இன்டர்நேஷனல் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் இலங்கையில சன் சிட்டி யூத் ஃபவுண்டேஷன் இருக்க ஒரு குரூப் பீச் பக்கத்துல தீவுத்திரல் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான செட்டப்பை போட்டு அதுக்கு சூப்பர் சிங்கர் பாடகர்கள்லாம் கூட்டு வந்து லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி சாம பிரம்மாண்டமா பாட வச்சு ஆசித்திருக்காங்க. இதுல நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் அதுவும் குறிப்பா ஜான் ஜெரோம், ஜீவிதா எல்லாருக்குமே ஏர்போர்ட்ல இருந்தே மாலைலாம் அணிவிச்சு ரொம்பவே பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த முதல் இன்டர்நேஷனல் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம ஜான் ஜெரோம் அவர்கள் ஜீவிதாவோடு சேர்ந்து ரொம்பவே ஃபேவரட் சாங்கான மெதுவா தந்தி அடிச்சான் என்ற பாடலை எடுத்து ரெண்டு பேருமே சாமையா பாடி ஆசித்திருந்தாங்க. இதை பார்க்கும்போது அங்க இருந்த மக்கள் எல்லாருமே சாமையா கரகோஷத்தை எழுப்பியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இளையராஜாவுடைய ஆல் டைம் ஃபேவரட் சாங்கான மாங்குயிலே பூங்குயிலே என்ற பாடலை எடுத்து சாம சூப்பரா பாடி ஆசித்திருந்தாரு. அதன் பிறகு நம்ம டைட்டில் வின்னரான ஜான் ஜெரோம் அவர்கள் சரியப்பா டைட்டில் வின்னரான கில்மிஷாவோட சேர்ந்து முத்துமணி மாலை என்ற பாடலை எடுத்து சாம சூப்பரா பாடியிருக்காரு. இந்த அற்புதமான பாடல்களை பார்த்தா அங்க இருந்த லட்சக்கணக்கான மக்கள் இவங்க எல்லாருமே ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. அதன் பிறகு இந்த யூத் ஃபவுண்டேஷன் நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே மேடைக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு மாலைலாம் அணிவிச்சு பரிசு தந்து பாராட்டி இருக்காங்க. இதன் மூலமா நம்ம ஜான் ஜெரோம் மற்றும் ஜீவிதா அவர்கள் அவங்களுடைய முதல் இன்டர்நேஷனல் ட்ரிப்பை வேற லெவல்ல கலக்கிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க இன்னும் நிறைய நாடுகளுக்கு போய் அற்புதமா பாடி ஆசத்தணும்னு எங்களுடைய தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்ம ஜான் ஜெரோம் மற்றும் ஜீவிதாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் அவங்க இலங்கையில் நடந்த முதல் இன்டர்நேஷனல் ட்ரிப்ல எந்த அளவுக்கு சூப்பரா பாடி ஆசித்திருக்காங்கன்றதையும் அவங்களுடைய பாடல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.